அதாவது நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த 2 பிளேயர்ஸ் செம்மையா வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரவி சாஸ்திரி வந்து சொல்லியிருக்காரு. சிவங்க அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தாங்க ஃபைனல், நாளையோட முடிய போகுது. அதுல ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா நியூசிலாந்து தான் ப்ளே பண்ண போறாங்க. இதுல நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான டீம் அப்படின்னா நம்ம இந்தியா நியூசிலாந்து 2 டீம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஏன்னா நியூசிலாந்து டீம் வந்து லீக் ஸ்டேஜ்ல நம்ம இந்தியா கூட தோத்து இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு சிறப்பான டீம் தான். கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரவி சாஸ்திரி வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேருக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷர் பட்டேல், செகண்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா, தேர்ட் வந்து கிளென் பிலிப்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்கன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். இவங்க 3 பேருமே பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்ல ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. அதுலயே நம்ம கிளென் பிலிப்ஸ் ஃபீல்டிங்ல அட்டகாசமா பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 பேரும் பவுலிங்கும் செம்மையா போடுவாங்க. அதனால கண்டிப்பா இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இந்த ஃபைனல்ஸ் மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.